ஒரு பெண்ணினுடைய உடலத்துடன் தகாத உறவு வைத்ததாக கூறுகின்ற மக்கள். பெண்ணாக பிறந்தால் செத்த பிறகு கூட பாதுகாப்பு இல்லையா? வணக்கம், நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். இலங்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. என்ன நடந்திருக்கின்றது என்பது சம்பந்தமாக தான் பார்க்க இருக்கின்றோம். ஒரு மனுஷனுக்கு வைத்தியசாலை என்பது உயிரை பாதுகாக்கின்ற, இல்லாவிட்டால் காப்பாற்றுகின்ற ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் வைத்தியசாலை. ஆனால் அங்கே உயிரற்ற உடலத்திற்கு என்ன நடக்கின்றது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கின்றீர்களா? இன்று நாம் பார்க்க போகின்ற அந்த சம்பவம் உங்களை உரைய வைக்கும் அப்படி என்று நான் நினைக்கின்றேன். காரணம், அவ்வளவு பாரதூரமாக அந்த விஷயம் நடைபெற்றிருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம், இது ஒரு செய்தி அல்ல, நமது சமுதாயத்தினுடைய மனநிலை பற்றிய மாபெரும் கேள்வி. சரி, இந்த சம்பவம் எப்படி தொடங்கியது என்று பார்ப்போம். கடந்த மாதம் 23ஆம் தேதி 23 வயதான ஒரு இளம் யுவதி துரதிர்ஷ்டவசமாக உயிர் மாய்ப்பு செய்து கொள்கின்றார். அன்றைய தினமே அவரது உடலம் பிரேத பரிசோதனைக்காக ஒரு ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. மறுநாள் 24ஆம் தேதி பிரேத பரிசோதனை முடிந்து உடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுவரை எல்லாம் சாதாரணமாகத்தான் தெரிந்தது. ஆனால் 25ஆம் தேதி வைத்தியசாலையில் வேலை செய்யும் ஒரு ஊழியர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கண்டுபிடிக்கின்றார். பிரேத அறையில் குளிரூட்டியில் 6 உடலங்களை வைக்கும் வசதி அந்த யுவதியின் உடலம் தரையில் வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இரவில் உடலம் இருந்த இடத்திற்கும் காலையில் இருந்த இடத்திற்கும் வித்தியாசம் இருந்திருக்கின்றது. இதனை அடுத்து 27ஆம் தேதி ஒரு 3 அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகள் ஆராயப்பட்டன. அதில் நள்ளிரவு நேரத்தில் பிரேத அறைக்கு செல்ல எந்த அவசியமும் இல்லாத 3 சிற்றூழியர்கள் அறைக்குள் 3 தடவைகள் சென்று வந்த காட்சி பதிவாகியிருந்தது. முதலில் ஒரு ஊழியர் தனியாக சென்றிருக்கின்றார், பின்பு மற்ற இருவரையும் அழைத்து செல்கின்றார், கடைசியாக மீண்டும் அந்த முதல் நபர் உள்ளே செல்கின்றார். இதில் மிகப்பெரிய மர்மம் என்னவென்றால், பிரேத அறைக்குள் முதல் ஆளாக சென்ற அந்த ஊழியரை இப்போது காணவில்லை. அவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த தகவல் வெளியே கசிந்ததும் மார்ச் 3 மற்றும் 5ஆம் தேதிகளில் மக்கள் வைத்தியசாலைக்கு முன்பாகவும் ஏனைய பல பகுதிகளிலும் கூடி போராடத் தொடங்கினர். உயிரற்ற உடலத்திற்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றால் பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு என்ற கோஷ்டிகளுடன் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த ஊழியர்கள் உள்ளே சென்று உடலத்தை வீடியோ அல்லது புகைப்படம் எடுத்திருக்கலாம் என்ற சந்தேகங்களும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றன. மார்ச் 7ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர்கள் போலீசில் உத்தியோகபூர்வமாக ஒரு முறைப்பாடை கொடுத்திருக்கின்றனர். தங்களுக்கு காட்டப்பட்ட சிசிடிவி காட்சிகள் முழுமையானவை அல்ல என்றும், வைத்தியசாலை நிர்வாகம் உண்மையை மறைப்பதாகவும் அந்த தாய் கண்ணீருடன் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் மறுபக்கம் வைத்தியசாலை நிர்வாகமும் விசேட வைத்திய குழுவும் என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம் என்றால், உடலம் மீது எந்த ஒரு தகாத உறவும் மேற்கொள்ளப்படவில்லை, அந்த குற்றச்சாட்டு முற்றிலும் போலியானது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் அப்படி எந்த ஒரு சந்தேகத்திற்கு இடமான சாட்சியங்களும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சிசிடிவியில் அவர்கள் உள்ளே சென்றது பதிவாகி இருந்தாலும் அவர்கள் சில வினாடிகளிலேயே வெளியே வந்து விட்டார்கள் என்றும், அந்த சில வினாடிகளுக்குள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்க முடியும் என்றும் அவர்கள் தரப்பில் தர்க்க ரீதியான கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். இந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து நடக்கட்டும், உண்மைகள் விரைவில் வெளியே வரட்டும். ஆனால் இதை தாண்டி நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இலங்கையில் பெண்கள் தங்களுக்கு பிடித்த ஆடைகளை எந்த பயமும் இல்லாமல் அணிகின்றார்கள். பிடித்த நேரத்திற்கு சுதந்திரமாக பயணிக்கின்றார்கள். இலங்கை பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடாக மாறிக்கொண்டு வருகின்றது என்பதுதான் உலகளாவிய தரவுகளும் சொல்கின்றன. உதாரணத்துக்கு 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுக்கான உமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் 177 நாடுகளில் இலங்கை 60வது இடத்தில் இருக்கின்றது. தெற்காசியாவிலேயே இதுதான் மிகச்சிறந்த இடம். அது மட்டுமல்ல, 2024ஆம் ஆண்டில் டைம் அவுட் மேகசின் நடத்திய ஆய்வின்படி தனியாக பயணம் செய்யும் பெண்களுக்கான உலகின் நம்பர் 1 பாதுகாப்பான நாடாக இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எனவே இலங்கையில் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் சில வருடங்களில் மிகச்சிறந்த நிலைக்கு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த வைத்தியசாலை விவகாரத்தை பொறுத்தவரை உண்மையிலேயே சம்பவம் நடந்ததா இல்லையா என்பதற்கான சரியான நீதி கிடைக்க வேண்டும். ஒருவேளை அப்படி எதுவும் நடக்கவில்லை என்றால் மக்களின் சந்தேகங்களை முழுமையாக தீர்க்கும் வகையிலான வெளிப்படையான விளக்கத்தை நிர்வாகம் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஒரு பெண்ணாவது இது போன்ற தகாத நடவடிக்கைகளுக்கு ஆளாக நேர்ந்தால் அவருக்கு நீதி கிடைக்க 10 தொடக்கம் 15 வருடங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை மாற வேண்டும். சட்ட விதிகளும் விசாரணைகளும் மிக வேகமாக நடக்க வேண்டும். நீதி உடனடியாக கிடைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. நண்பர்களே, இந்த மர்மமான சம்பவம் குறித்தும் இலங்கையில் பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். இந்த தகவல் பலரையும் சென்றடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.